வணக்கம். உங்கள் மீனாட்சி ராமசாமி அண்ணன். நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன். கதையின் தலைப்பு தூய நரையில் துளிர்த்த காதல். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் தொடர்ந்து என் கதைகளை கேட்க முடியும். கதைக்குள்ளே போகலாமாங்க. தூய நரையில் துளிர்த்த காதல். பழைய கல்லூரி மாணவர்களின் விருந்தளிப்பு விழா. மேசைகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தன விதவிதமான உணவு வகைகள். ஆங்கிலமும் தமிழும் கலந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள் நண்பர்களின் கூட்டம். பின்னணியில் கேட்பாரட்டு அலறி கொண்டிருந்தது ஆங்கில பாடல். அங்கே தனித்து ஒரு டேபிளில் அமர்ந்திருந்தான் நம் கதாநாயகன் மாதவன். அவனது கையிலோ மதுக்கோப்பை. அவனது நெருங்கிய நண்பன் ஒருவன் மற்றொரு நண்பனிடம் மாதவனை காட்டி, இந்த சார் தான் காலேஜில் அந்த பொண்ணு ஸ்ருதிக்கு பிராக்கெட் போட்டுக்கிட்டு இருந்தாரு, அதுக்குள்ளேயே அவன் நண்பன் ராக்கெட்டே விட்டுட்டான் என கிண்டலாக சொல்லி விருந்து கொடுத்த நண்பனின் மனைவி ஸ்ருதியை காண்பிக்கிறான். மாதவன் ஸ்ருதியை பார்க்கிறான். வெள்ளை உடையில் அழகாய் அவளது பிம்பம் தெரிய மீண்டும் அவளை கையில் வைத்திருக்கும் கண்ணாடி கோப்பை வழியாக பார்க்கிறான். பளிச்சென்ற தெரிந்த ஸ்ருதி உருவம் இப்பொழுது மங்களாகி மறைகிறது. அவள் அவனை விட்டு மறைந்தது போலவே. மாதவன் கோபமாக மேசையில் கைகளாலும் ஓங்கி ஓங்கி குத்திவிட்டு சட்டென அங்கிருந்து எழுகிறான். அவனுடைய நண்பர்களின் கிண்டல் தாங்க முடியாமல் போதையால் நிலை தடுமாறி போன மாதவன் காரில் ஏறி புறப்படுகிறான். எதிர்பாராத விதமாக அவனது கார் வேறொரு காரின் மேல் உரச அந்த காரை விட்டு இறங்குகிறாள் ஒரு அழகிய பெண்மணி. அந்த பெண்ணிடம் வாய்க்குளர் மன்னிப்பு கேட்கிறான் மாதவன். மாதவன் எதிரே நிற்கும் அந்த பெண்ணின் கழுத்தில் சிலுவையுடன் சங்கிலி. நீங்கள் நிறைய குடிச்சிருக்கீங்க, வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாது, உங்கள் அட்ரஸை சொல்லுங்கள், நானே உங்களை கொண்டு போய் விட்டுடுறேன் என்று சொல்லி மரியம் எனும் அந்த பெண் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறாள். அவளும் அந்த விருந்திற்கு வந்தவளே. நிலை தடுமாற அவனை தாங்கியும் பிடிக்கிறாள். அந்த நொடி அவனுக்குள் ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறது. கார் சக்கரம் சுழல்கிறது, சுழல்கிறது, சுழன்று கொண்டே இருக்கிறது. மாதங்கள் நகர்கின்றன. தினமும் இருவரும் பல இடங்களை சுற்றுகின்றனர் காதலர்களாக. ஒரு நாள் சுழலும் கார் சக்கரம் ஒரு சர்ச் வாசலில் பிரேக் போட்டு நிற்கிறது. பிரேயர் நடக்குதுங்க, வாங்க உள்ளர போலாம் என கூப்பிடுகிறாள் மரியம். வர மறுக்கும் அவனது நெற்றியிலோ விபூதி பட்டை. அவள் அவனது கையை இறுக்கமாக பிடித்து உள்ளே வர சொல்லி இழுக்கிறாள். அவனோ அவளது கையை உதற முயற்சிக்கிறான். மரியத்தின் முகத்தில் பெரும் ஏமாற்றம் தெரிகிறது. கோபத்துடன் கத்துகிறாள் மரியம். இப்போ நீ என் கையை உதறலை, என்னையே உதறிவிட்டு போக பார்க்குற. ஒரு சர்ச்சுக்குள்ளே வர முடியாத நீ என் அப்பாவோட எதிர்பார்ப்புப்படி எப்படி மதம் மாற போகிற? அவங்கள எதிர்த்து நம்ம கல்யாணம் என்றைக்குமே நடக்காது, நாம் இப்பயே பிரிஞ்சிடலாம் என சட்டென ஒரு முடிவெடுத்து சாரி என்ற வார்த்தையை கூறி கையை உதறிவிட்டு சர்ச்சுக்குள் செல்கிறாள் மரியம். அந்த நொடி அதிர்ச்சியில் நிற்கிறான் மாதவன். அவனது உணர்வுகள் சுக்குநூறாக உடைந்து தள்ளுகிறது. காலம் உருண்டொடுகிறது. மீண்டும் அதே சர்ச் வாசல். ஓடிக்கொண்டிருக்கும் மாதவனின் காரின் சக்கரம் பிரேக் அடித்து நிற்கிறது. காரின் கண்ணாடியில் தெரியும் மாதவனின் முகத்தில் இப்போது இளமை இல்லை. இப்பொழுது இளமையை தொலைத்து விட்டான் மாதவன். கண்ணாடி அணிந்திருக்கிறான். தலையில் நிறைந்த நரைமுடி அவனது ஏறிய வயசை காட்டியது. அவனது நினைவுகள் பின்னோக்கி செல்கின்றன. மீண்டும் அதே மரியம் அவன் கண்முன்னே வந்து வந்து மறைகிறான். இப்பொழுது அவன் தூரத்தில் தெரியும் ஒரு உருவம் கூட மரியம் சாயலிலேயே அவனுக்கு தெரிகிறது. அவள் அவனை நோக்கி வருகிறாள். நீங்கள் மாதவன் தானே என பறக்கும் தலைமுடியை ஒதுக்கிக் கொள்கிறாள் அந்த பெண்மணி. அவளது காதோரங்களில் நரைத்த முடி, வயதான தோற்றம், வேதனை கலந்த முகம், சுருங்கிய நெற்றி. அவளை பார்க்கவே பாவமாக இருந்தது மாதவனுக்கு. நான் மரியமோட மூத்த அக்கா. நான் இந்த சர்ச்சில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களையே தினம் தினம் நினச்சி வாழ்கிற மரியத்தை நீங்கள் ஏற்றுக்கக்கூடாதா? திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா? இந்த ஆண்டவர் சந்நிதியில் உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அவள் இன்னமும் கல்யாணம் ஆகாமல் தான் இருக்கா. அவளும் என்னை போல் ஒரு கல்யாணம் ஆகாத முதிர்கன்னியாக வாழ்கிறதை என்னால் பார்க்க முடியாது என சொல்லும் பொழுதே அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்ட ஆரம்பிக்கிறது. நாளைக்கு பெரியவங்களோட வந்து மரியம்மை பொண்ணு கேட்க வருவீங்கன்னு நான் நம்புகிறேன், அதுக்காக காத்தும் இருக்கேன் என சொல்லிவிட்டு
அவன் பதிலை எதிர்பார்க்காமல் அங்கிருந்து நகர்கிறாள். மறுநாள் அவள் சொல்லியது போலவே பெரியவர்களுடன் வரிசை தொட்டோடு பெண் கேட்க வருகிறான் மாதவன். சற்றும் இளமை மாறாத மரியம் அழகாய் பட்டுப்புடவையோடு தேவதையாய் போல் வந்து நிற்கிறாள். மாதவனின் அண்ணா பேச ஆரம்பிக்கிறாள். என் பையன் விருப்பப்படி உங்கள் பொண்ணு கேட்க தான் வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் நினைக்கிறாப்புல உங்கள் சின்ன பொண்ணு மரியத்தை இல்லை, உங்கள் பெரிய பொண்ணை தான். இது என்னோட மகனோட விருப்பம் என பட்டன சொல்கிறார் மாதவனின் தாய். அதிர்ச்சியில் உரைகிறார்கள் மரியத்தின் குடும்பத்தினர். மரியம் அக்கா மாதவனை பார்த்து அதிர்ந்து போய், தங்கையை காதலனே அக்கா கல்யாணம் செஞ்சுக்கிறதா? ஐயோ, உங்களை விட மூத்தவள் நான். என் தலை பார்த்தீங்களா? என் நரைத்த தலைமுடியை பார்த்துட்டு பேசுங்க என பதறிப்போய் கத்துகிறாள். மாதவன் அவளை பார்த்து, புது மலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையால் அல்லல், தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவட்கு, வறள் நிலம், குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும் என சொல்லி நிறுத்திவிட்டு, இருக்கின்றாள் என்பதொன்றே என பாரதிதாசனின் பாடலை சொல்லி, நீங்கள் கடைசி வரை என்னுடன் இருந்தால் அதுவே எனக்கு போதும் என கூறி உங்கள் முடிவிற்காக காத்திருக்கிறேன். தூய நரையில் துளிரட்டும் நம் காதல் என்றான் மாதவன். இதை கேட்ட மரியம் தனது ஏமாற்றத்தையும் அழுகையும் மறைத்து கொண்டு அக்காவிற்கு வாழ்வளித்த மாதவனுக்கு நன்றி கூறி முதிர்கன்னியாக வாழ்ந்து வரும் அக்காவுக்கும் வாழ்த்து கூறி அக்காவை கட்டிப்பிடித்து முத்தம் தந்தாள். நன்றி, வணக்கம்.